வேலங்குடி சுவாமிகளின் சுந்தரகாண்டத்தில் 3 நாள் உபன்யாசத்தில் முதல் தலைப்பு தடங்கல்கள் விளங்கியது. தடங்கல்கள் விளங்கியது என்ற தலைப்பில் இராமாயணம் என்ற தெளிந்த நீரோட்டத்தில் நமக்கு என்று செய்யாமல் பிறருக்கு என்ன செய்வது என்று கஷ்டப்பட்டாலும் அதில் ஒரு ஏற்றம் ஏற்படும். 10 தலை ராவனிடத்தில் 10 மாத சீதை இருந்தாலும் கசப்பு மருந்து சாப்பிட்டாலும் குணமாவது போல் சீதையின் ஏற்றமே இதில் சுந்தர காண்டமாகும். ராமாயணம் கூறுமிடத்தில் ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பார், ஆசைகளை நிறைவேற்றுவார், சிக்கலை தீர்த்து வைப்பார், தசா புத்திகளை நீக்குவார், நவகிரக தோஷங்களை நீக்குபவர் அனுமான். ஆனால் ஜாதகங்களை அதிகம் பார்க்கக்கூடாது. ராமநாமம் ஒரு கவசம், தடைகளை நீக்கும், திருஷ்டி போகும், எதிரே வரும் தடைகளும் உடனே நீங்கும். சிறு விக்கிரகங்களை வைத்து பூஜைகள் செய்யலாம், சர்க்கரை பொங்கல் செய்து தீபாராதனை செய்யலாம், மனம் அழுத்தம் குறையும், தன் நிறைவு ஏற்படும், பசித்தவனுக்கு சோறு போட வேண்டும், தண்ணீர் கொடுத்தாலும் உளுந்து பயிரால் செய்த பொருட்கள் வைத்து தீபாராதனை செய்தால் சுந்தரகாண்டம் படித்துவிட்டு செய்வது மிகவும் நல்லதாகும். தன் நிறைவு பெறலாம். ஐஸ்வர்யம் ஏற்பட வேண்டுமென்றால் பலாப்பழமும் மாம்பழமும் வைத்து தீபாராதனை செய்தால் அனுமன் சீதையை காண்பது போல் மகிழ்ச்சியும், பிரிந்தவர்கள் கூடுவது போல் இன்பமும் பெறலாம். யுத்த காண்டத்தை பகலில் 3 நாட்கள் படித்து சர்க்கரை வைத்து தீபாராதனை செய்தல் வேண்டும். பார்க்க கூடாதவர்களை பார்த்துவிட்டால் கண்ணால் உன் மனது எதை பார்த்தாயோ அதை உடனே மறந்துவிடும். 20 வெள்ள அப்பம் பண்ணி தீபாராதனை செய்தால் ஈடுபாடுடன் பாவங்கள் படிப்படியாக துளி துளியாக குறையும், முன்னேறுவோம். மரங்களில் கற்பக மரம் போல், ரத்தனங்களில் கௌஸ்தப மணியின் போல் ராமாயணத்தில் சுந்தர காண்டம். இந்த காண்டத்தை படித்தாலும் இதை கூறும் இடத்தில் நின்று கேட்டாலும் பக்தியோடு பாவங்கள் குறைந்து பலன்கள் உண்டாகும். ரொம்ப வேண்டியவர்கள் கூட நமக்கு தடங்களாக இருப்பார்கள். மைனாக பர்வதம் அனுமனுக்கு இருந்தது போல் சொர்க்க வாசப்படி என்பது கூறாமல் நாம் வைகுண்ட வாசப்படி என்று கூற வேண்டும். நித்திய வாசம் வைகுண்டம், வந்து போவது சொர்க்கம். இழப்புகள் ஏற்பட்டாலும் உற்சாகம் வரும் என்ற நினைவுகள் உங்களை வாழ வைக்கும். இது எனக்கு கூறியதாக நினைக்கிறேன். பணம் இல்லை என்றாலும், குணம் இல்லை என்றாலும், ஊக்கம் என்று இருந்தால்தான் நாம் என்று நினைக்காமல் நீயே துணை என்று நினைத்தால் நிச்சயமாக தடங்கல்கள் விலகும். முதல் நாள் உபன்யாசத்தில் கூறியதை, நிறைய எழுதியதை சுருக்கமாக என்னால் தெரிந்ததை கூறினேன். இப்படிக்கு ஆர் சாந்தா பார்த்திபன்.